இல்லாம பாண்டியன் கோமதிக்கிட்டயும் பேசுறாங்க. பழனிவேல் தனிக்கடை ஆரம்பிக்கிறத பத்தி. உடனே பாண்டியனும், "பழனிவேல் தனிக்கடை வைக்கிறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல அத்த. தாராளமா வச்சுக்கட்டும்" அப்படின்னு சொன்னதும், ஆனா பழனிவேல் சம்மதிக்க மாட்றானே தம்பி. மச்சான் ஏதாவது நெனப்பாரோன்னு ரொம்ப வருத்தப்படுறான். நீங்க தான் அவன்கிட்ட சொல்லி அவன சம்மதிக்க செய்யணும் அப்படின்ட்டு பழனிவேலோட அம்மா சொல்றாங்க. உடனே பாண்டியன், "நான் பார்த்துக்கிறேன் அத்த. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் பாண்டியன் கோமதி கிட்ட, "பழனிவேல் கிட்ட நம்ம சொன்னோம்னா, அவன் கேட்டுக்குவானா? அவன் போமாட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு கடையில வந்து குடுத்தவங்கள பாண்டியன் எதேர்ச்சியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அண்ணே ரூ. 10,000 பணத்த என் மச்சான்கிட்ட குடுக்க சொன்னேனே, குடுத்தீங்களா?" அ பழனிவே கடையில அன்னைக்கு ரூ. 10,000 பணத்த குடுத்தவங்கள எதேர்ச்சியா பாண்டியன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "அண்ணே ரூ. 10,000 பணத்த பழனிவேல் கிட்ட குடுக்க சொன்னேனே, குடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும், குடுத்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெரியாத மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனேவும் பாண்டியனும் வீட்டுக்கு வந்துட்டு, "ரூ. 10,000 பணம் அவரு உன்கிட்ட குடுத்தாராமே, நீ ஏன் இன்னும் என்ட்ட குடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மச்சான், அவர்கிட்ட நான் கேட்டேன். அவரு கடையில வந்து குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு மச்சான். என்கிட்ட குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. உடனேவும், "என்ன அப்படி கடையில யாராவது குடுத்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்ட்டயும் கேட்குறாங்க. தங்கமயிலும், "கடையிலயா? ஏன் குடுக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்க பாண்டியன், "பழனிவேல் நீ தான் வந்து அந்த பணத்த ரூ. 10,000 எடுத்திருக்க. ரூ. 10,000 எடுக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "இல்ல மச்சான் நான் எடுக்கவே இல்லன்னு" சொல்லிட்டு பழனிவேல் சொல்றாங்க. உடனேவும், "இன்னைக்கு ரூ. 10,000 எடுப்ப. நாளைக்கு அ அதிகமான பணத்த ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமா பேசுறாங்க. உடனே பழனிவேல் அழுதுகிட்டேவும், "மச்சான் நான் ரூ. 10,000 பணத்த எடுத்தேன்னு சொல்றீங்கல்ல, இனிமேல் நானு அந்த கடைக்கே வரமாட்டேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோமதி, "எதுக்காக பழனிகிட்ட இப்படிலாம் பேசுறீங்க? பழனி அந்த பணத்த எடுத்துருப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "பழனி எடுத்திருக்க மாட்டான். ஆனா, இப்ப நம்ம கோவமா சொல்லலன்னா அவன் இங்க இருந்து போக மாட்டான். அவன் கடைய வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலும் சுகன்யாவும் அந்த வீட்ட விட்டே கிளம்பி வந்துடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.